Hello friends, welcome you all to the daily current affairs session by Kalvichura TNPSC Academy. இப்போ இந்த வீடியோல May 19th கான daily current affairs தான் பார்க்க போறோம். So let's get into the topic. First இன்னைக்கான current affairs பார்க்கிறதுக்கு முன்னாடி previous current affairs நம்ம quick ரிவைஸ் பண்ணிடுவோம். So first, India's first artificial intelligence enabled block level monsoon forecasting system was launched by which organization? அதாவது இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான வட்டார அளவிலான பருவமழை முன்னறிவிப்பு அமைப்பை எந்த நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி IMD. அதாவது இந்தியா மெட்டீரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தான் அதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டிராபிக்கல் மெட்டீரியாலஜியும் நேஷனல் சென்டர் ஃபார் மீடியம் ரேஞ்ச் வெதர் ஃபோர்காஸ்டிங் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த ஒரு சிஸ்டம் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹைப்பர் லோக்கல் பிளேஸ்ல கூட இம்பாக்ட் பேஸ்ட் மான்சூன் ஃபோர்காஸ்ட 4 வாரத்துக்கு முன்னாடியே அட்வான்ஸ்டா டெலிவர் பண்றதுக்காக தான் இந்த ஒரு சிஸ்டம் டெவலப் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், இந்தியாஸ் நியூக்ளியர் எனர்ஜி விஷன் ஸ்ட்ராட்டஜிக் பாத்வேஸ் ஃபார் SMR டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்டை எந்த ஆர்கனைசேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க? அதாவது இந்தியாவின் அணுசக்தி தொலைநோக்கு சிறுமட்டு அணு உலைகளை நிறுவுவதற்கான உத்திசார் பாதைகள் என்ற தலைப்பிலான அறிக்கையை எந்த அமைப்பு வெளியிட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ எனர்ஜி அண்ட் ரிசோர்ஸ் இன்ஸ்டியூட். So as per the recent report 2047 குள்ள இந்தியாவுடைய விஷனான 100 ஜிகாவாட் நியூக்ளியர் பவர் கெப்பாசிட்டியை இந்தியா அச்சீவ் பண்ணணும்னா அதுக்கு கிட்டத்தட்ட 23 to 25 lakh crore இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுறதா இந்த ஒரு ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், நேஷனல் சோசியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் இஸ் இம்ப்ளிமெண்டட் பை விச் மினிஸ்ட்ரி? அதாவது தேசிய சமூக திட்டம் எந்த அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படுகிறதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். அதாவது ஊரக வளர்ச்சி துறைக்கு கீழே தான் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது. இப்போ ரீசெண்டா ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்ஃபிளேஷன் அதாவது பணவீக்கத்தின் காரணமாக இந்த நேஷனல் சோசியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம்க்கு கீழே வழங்கக்கூடிய மந்த்லி பென்ஷனுக்கான அமௌண்ட் வந்து கன்சிடரபிளா டிக்ளைன் ஆயிருக்கு. நெக்ஸ்ட், இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் விச் மினிஸ்ட்ரி? அதாவது இந்திய இணை குற்ற ஒருங்கிணைப்பு மையம் எந்த அமைச்சகத்தின் கீழ் நிறுவப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். அதாவது உள்துறை அமைச்சகத்தின் கீழே தான் இது எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ ரீசெண்டா இந்த சைபர் எனேபிள்டு ஃபினான்ஷியல் ஃப்ராட்ஸை தடுக்கிறதுக்காக இந்த இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டரும் ரிசர்வ் பேங்க் இனோவேஷன் ஹப் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஜிஞ்சர் மிஷன் வாஸ் லான்ச் பை விச் ஸ்டேட் கவர்மெண்ட்? அதாவது இஞ்சி இயக்கத்தை எந்த மாநில அரசு தொடங்கியுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி மிசோரம். மிசோரம்ல விளையக்கூடிய மிசோ ஜிஞ்சர்ஸை குளோபலி ரெகனைஸ்ட் பிரீமியம் ப்ராடக்ட்ஸா கன்வெர்ட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு மிஷன் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், குளோபல் ஃபாரஸ்ட் கோல்ஸ் ரிப்போர்ட் 2026 வாஸ் ரிலீஸ்ட் பை விச் ஆர்கனைசேஷன்? அதாவது உலகளாவிய வன இலக்குகள் அறிக்கை 2026 எந்த அமைப்பு வெளியிட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி யுனைடெட் நேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அண்ட் சோசியல் அஃபேர்ஸ். ஸோ ஆஸ் பர் த ரீசென்ட் ரிப்போர்ட் 2030 மேஜர் ஃபாரஸ்ட் ரிலேட்டட் கோல்ஸ் நம்ம அச்சீவ் பண்ணணும்னா அதுக்கு ஸ்ட்ராங்கான ஃபாரஸ்ட் கவர்னன்ஸையும் ரீஸ்டோரேஷன் எஃபர்ட்ஸையும் நம்ம என்ஹான்ஸ் பண்ணணும்னு இந்த ஒரு ரிப்போர்ட்ல குறிப்பிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், விச் கிராப் ஹாஸ் பிகம் இந்தியாஸ் டாப் எத்தனால் ஃபீட் ஸ்டாக்? அதாவது இந்தியாவின் முதன்மை எத்தனால் மூலப்பொருளாக எந்த பயிர் உருவெடுத்துள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி மெய்ஸ், அதாவது சோளம். So as per the recent report லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல மெய்ஸ் பேஸ்ட் எத்தனாலோட ப்ரொடக்ஷன் வந்து 182 crore லிட்டர்ஸ் ரீச் பண்ணியிருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் 2026 லிஸ்ட் ஆஃப் வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் எக்கனாமிக்கலி ஸ்டேபிள்டு கண்ட்ரீஸ்? அதாவது 2026 ஆண்டுக்கான உலகின் மிகவும் பொருளாதார ரீதியாக நிலையான நாடுகளின் பட்டியலில் இந்தியாவின் தரவரிசை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி 47th ரேங்க். US நியூஸ் அண்ட் வேர்ல்ட் ரிப்போர்ட் தான் இந்த ஒரு ரேங்கிங்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரேங்கிங்ல எந்த கண்ட்ரி ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா UAE, அதாவது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் தான் இந்த ஒரு ரேங்கிங்ல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்காங்க. UAEக்கு அடுத்து ஜெர்மனி செகண்ட் பொசிஷன்லயும் கனடா தேர்ட் பொசிஷன்லயும் இருக்காங்க. நெக்ஸ்ட், கிம்பர்லி ப்ராசஸ் இன்டர்செஷனல் மீட்டிங் 2026 ஹெல்டட். அதாவது கிம்பர்லி செயல்முறை இடைக்கால கூட்டம் 2026 எங்க நடைபெற்றதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி மும்பை. இந்தியாவுடைய 3C ஃப்ரேம்வொர்க்கான கான்ஃபிடன்ஸ், கம்ப்ளைண்ட்ஸ், கிரெடிபிலிட்டியை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், விச் ஸ்டேட் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்டட் ஒன் கிளிக் பென்ஷன் டிரான்ஸ்ஃபர் இனிஷியேட்டிவ்? அதாவது ஒரே கிளிக்கில் ஓய்வூதியம் வழங்கும் திட்டத்தை எந்த மாநில அரசு செயல்படுத்தியுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி உத்தரகாண்ட். டைம்லி பென்ஷன் டெலிவரியை என்ஷூர் பண்றதுக்காகவும் வெல்ஃபேர் டெலிவரிக்கான டிரான்ஸ்பரன்சி எஃபிஷியன்சியும் என்ஹான்ஸ் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதோட ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டோம். இப்போ என்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். First, intellectual property catalyst initiative is introduced by which ministry? அதாவது அறிவுசார் சொத்துரிமை விநியோக திட்டத்தை எந்த அமைச்சகம் அறிமுகப்படுத்தியுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அதாவது மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு கீழே CDAC, அதாவது சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்ட் கம்ப்யூட்டிங் தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அக்ராஸ் த கண்ட்ரி ரிசர்ச், அதாவது ஆராய்ச்சிகளுக்கான என்டையர் இனோவேஷன் சைக்கிளை சப்போர்ட் பண்றதுக்கான டிஜிட்டல் எக்கோசிஸ்டம் கிரியேட் பண்றதுக்காக தான் இந்த இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி கேட்டலிஸ்ட் இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருக்கு. ஸ்டார்ட் அப்ஸ், MSMEs, அகாடமியா, இண்டஸ்ட்ரீஸ் மத்தியில ஒரு ஸ்ட்ராங்கான கொலாபரேஷனை கிரியேட் பண்றதுக்காகவும் பப்ளிக்லி ஃபண்டட் ரிசர்ச்சுக்கும் இண்டஸ்ட்ரியல் அடாப்ஷனுக்கும் இருக்கக்கூடிய கேப்பை பிரிட்ஜ் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருக்கு.
Next, which country has been nominated as the chair of the Common Criteria Development Board for 2026 to 2028? அதாவது 2026 முதல் 2028 ஆண்டுக்கான பொது அளவுகோல் மேம்பாட்டு வாரியத்தின் தலைவராக எந்த நாடு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி இந்தியா. இப்ப ரீசெண்டா டோக்கியோல நடந்து முடிஞ்ச காமன் கிரைட்டீரியா ரெகக்னேஷன் அரேஞ்ச்மெண்ட் மீட்டிங்ல தான் இந்த ஒரு டிசிஷன் எடுக்கப்பட்டிருக்கு. இதுல சிசிடிபி அதாவது காமன் கிரைட்டீரியா டெவலப்மெண்ட் போர்டு அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா அக்ராஸ் த வேர்ல்ட் குளோபல் ஐடி செக்யூரிட்டி சர்டிபிகேஷனுக்கான டெக்னிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸை சிசி அதாவது காமன் கிரைட்டீரியா, சிஇஎம் அதாவது காமன் மெத்தடாலஜி ஃபார் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செக்யூரிட்டி எவாலுவேஷன், இது ரெண்டுக்கும் கீழே மேனேஜ் பண்றதுக்கான போர்டு தான் இந்த காமன் கிரைட்டீரியா டெவலப்மெண்ட் போர்டு. நெக்ஸ்ட், நேஷனல் டிபார்ட்மெண்ட் சமிட் ஆன் இன்ஸ்டிடியூஷனலைசிங் கெபாசிட்டி பில்டிங் வாஸ் ஹெல்ட். அதாவது திறன் மேம்பாட்டை நிறுவனமயமாக்குதல் குறித்த தேசிய துறைசார் உச்சி மாநாடு எந்த நகரில் நடைபெற்றதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நியூ டெல்லி. டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங்கும் கெபாசிட்டி பில்டிங் கமிஷன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த ஒரு சமிட் ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. இந்த சமிட்டோட மெயின் எய்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா த்ரூ த கண்ட்ரி, சென்டர், ஸ்டேட், யூனியன் டெரிட்டரிஸ் இந்த மாதிரி எல்லா ரீஜன்ஸ்லயுமே ரோல் பேஸ்ட், கம்பிடன்சி டிரைவன், பெர்ஃபார்மன்ஸ் லிங்க்ட் இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் கவர்னன்ஸையும் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக தான் இந்த ஒரு சமிட் ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம சிவில் சர்வீஸ் கெபாசிட்டி பில்டிங்க ஒரு ரூல் பேஸ்ட் சிஸ்டம்ல இருந்து கம்பிடன்சி பேஸ்ட் சிஸ்டமா டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்காக மிஷன் கர்மயோகி கூட அலைன் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், லீட்ஸ் ரிப்போர்ட் 2025 வாஸ் ரிலீஸ்ட் பை விச் ஆர்கனைசேஷன்? அதாவது லீட்ஸ் அறிக்கை 2025 எந்த அமைப்பால் வெளியிடப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட். இப்போ ரீசெண்டா டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் வந்து லீட்ஸ் 2025 அவார்டையும் லீட்ஸ் 2025 ரிப்போர்ட்டையும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் லீட்ஸ் 2025 அவார்டுக்கான அப்ரிவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா லாஜிஸ்டிக் எக்ஸலன்ஸ் அட்வான்ஸ்மெண்ட் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஷீல்ட். அக்ராஸ் த கண்ட்ரி லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்ல எக்ஸலன்ஸ், இனோவேஷன், சஸ்டைனபிலிட்டியை ரெகக்னைஸ் பண்ணி அவங்களுக்கு வழங்கக்கூடிய அவார்ட் தான் இந்த லீட்ஸ் அவார்ட் 2025. நெக்ஸ்ட், லீட்ஸ் ரிப்போர்ட்டோட அப்ரிவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா லாஜிஸ்டிக் ஈஸ் அக்ராஸ் டிஃபரண்ட் ஸ்டேட்ஸ். த்ரூ த கண்ட்ரி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் உடைய லாஜிஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸை டேட்டா ட்ரிவன் எவாலுவேஷன் ஃப்ரேம்வொர்க் மூலமா அசஸ் பண்றதுக்காக தான் இந்த ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணப்படுது. So as per the recent report 2025-26 financial yearல இந்தியாவோட எக்ஸ்போர்ட் வர்த் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $863 billion. நெக்ஸ்ட், which state is the home to India's first mega greenfield shipyard? அதாவது இந்தியாவின் முதல் மெகா கிரீன்ஃபீல்ட் கப்பல் கட்டும் தளம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தூத்துக்குடியில தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருக்கு. இந்தியாவும் ரிபப்ளிக் ஆஃப் கொரியாவுடைய ஃப்ரேம்வொர்க்கான வாயேஜஸ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் டெவலப் பண்ணிருக்காங்க. இந்த ஷிப்யார்டுக்கான ஆனுவல் கெபாசிட்டி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2.5 million கிராஸ் டனேஜ். ஷிப் பில்டிங், மெரிடைம் லாஜிஸ்டிக்ஸ், டெக்னாலஜி டிரான்ஸ்பர், ஸ்கில் ட்ரைனிங் இந்த மாதிரியான செக்டர்ஸ்ல இந்தியாவுக்கும் சவுத் கொரியாவுக்கும் மத்தியில கோஆபரேஷனை ப்ரோமோட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் ஃபங்க்ஷன்ஸ் அண்டர் விச் மினிஸ்ட்ரி? அதாவது வெளிநாட்டு வர்த்தக தலைமை இயக்குநரகம் எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. அதாவது வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் கீழே அது ஃபங்க்ஷன் ஆகுது. இப்போ ரீசெண்டா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிராஸ்டிக்கா ரைஸ் ஆயிட்டு இருக்கக்கூடிய டொமஸ்டிக் பிரைசஸை கண்ட்ரோல் பண்றதுக்காக சுகருடைய எக்ஸ்போர்ட்டை செப்டம்பர் 2026 வரைக்கும் பேன் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் வந்து சுகருக்கான எக்ஸ்போர்ட் பாலிசி ஸ்டேட்டஸை ரெஸ்ட்ரிக்டட்ல இருந்து ப்ரோஹிபிட்டடா அமெண்ட் பண்ணிருக்காங்க. இந்தியாவுடைய ஃபாரின் ட்ரேட் பாலிசியும் எக்ஸ்போர்ட், இம்போர்ட் இது எல்லாத்தையும் ஃபார்முலேட் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான ஆர்கனைசேஷன் தான் இந்த டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட். இந்த ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நியூ டெல்லி. அக்ராஸ் த கண்ட்ரி 24 ரீஜனல் ஆபீசஸ்ல இருந்து இது ஆபரேட் பண்ணப்படுது. Next, name of the scheme that allows duty-free imports of inputs used in the production of export goods. அதாவது ஏற்றுமதி பொருட்களின் உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் உள்ளீடுகளை வரியின்றி இறக்குமதி செய்ய அனுமதிக்கும் திட்டத்தின் பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அட்வான்ஸ் ஆத்தரைசேஷன் ஸ்கீம். இப்ப ரீசெண்டா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இந்த அட்வான்ஸ் ஆத்தரைசேஷன் ஸ்கீமுக்கு கீழே கோல்டோட இம்போர்ட்ஸ் லிமிட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ப்ரொடக்ஷனுக்கு பயன்படக்கூடிய அதாவது உற்பத்திக்கு பயன்படக்கூடிய மெட்டீரியல்ஸ், ஃபியூயல், ஆயில் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸோட இம்போர்ட்ஸை பெர்மிட் பண்ணது மட்டும் இல்லாம இந்த ப்ராடக்ட்ஸுக்கான பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி, ஆன்டி டம்பிங் டியூட்டி இந்த மாதிரியான டியூட்டிஸ் அதாவது டாக்ஸஸ்ல இருந்து எக்ஸம்ஷனும் இந்த அட்வான்ஸ் ஆத்தரைசேஷன் ஸ்கீமுக்கு கீழே வழங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், ப்ராஜெக்ட் கருட் இஸ் அசோசியேட்டட் வித் விச் செக்டர்? அதாவது கருட் திட்டம் எந்த துறையுடன் தொடர்புடையதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஸ்பேஸ் டெக்னாலஜி அதாவது விண்வெளி தொழில்நுட்பம். ஸ்கேலபிள் அண்ட் ஹை வால்யூம் மேனுஃபேக்சரிங்ல பிளாட் 500 kg சேட்டலைட் பிளாட்ஃபார்மை டெவலப் பண்றதுக்கான சேட்டலைட் பிளாட்ஃபார்ம் ப்ரோக்ராம் தான் இந்த ப்ராஜெக்ட் கருட். சின்ன எக்ஸ்பெரிமெண்டல் சேட்டலைட்ஸ்க்கும் லார்ஜ் ட்ரெடிஷனல் ஸ்பேஸ் கிராஃப்ட் சிஸ்டம்ஸ்க்கும் மத்தியில இருக்கக்கூடிய கேப்ஸை பிரிட்ஜ் பண்றதுக்காக தான் இந்த ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. டெலிகம்யூனிகேஷன், நேஷனல் செக்யூரிட்டி, எர்த் அப்சர்வேஷன், டேட்டா டிரைவன் சர்வீசஸ் இந்த மாதிரியான செக்டர்ஸ்க்காக டிசைன் பண்ணப்பட்ட பிளாட்ஃபார்ம் தான் இந்த ப்ராஜெக்ட் கருட். நெக்ஸ்ட், வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் 2026? அதாவது ஹென்லி பாஸ்போர்ட் குறியீடு 2026 இந்தியாவின் தரவரிசை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி 78th ரேங்க். இதே ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் 2025ல இந்தியாவுடைய ரேங்க் எத்தனாவதா இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா 75. லாஸ்ட் இயர் கம்பேர் பண்றப்போ இந்தியா 3 ரேங்க் டிக்ளைன் ஆயிருக்காங்க.
கரண்டா இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸால 56 டெஸ்டினேஷன்ஸ்க்கு விசா ஃப்ரீ மூலமாவும் விசா ஆன் அரைவல் மூலமாவும் டிராவல் பண்ண முடியுது. இந்த 56 டெஸ்டினேஷன்ஸ்ல 30 டெஸ்டினேஷன்ஸ்ல இந்தியன்ஸ்க்கு விசா ஃப்ரீ என்ட்ரி வழங்கப்படுது. இந்த ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் 2026ல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல எந்த கண்ட்ரி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூர். நெக்ஸ்ட், ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ரிவர் கேம்பெயின் வாஸ் லான்ச்ட் பை விச் ஸ்டேட் கவர்மெண்ட்? அதாவது ஒரு மாவட்டம் ஒரு நதி என்ற பிரச்சாரத்தை எந்த மாநிலம் தொடங்கியுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ உத்தரப்பிரதேஷ். அக்ராஸ் த ஸ்டேட் 75 ஸ்மால் ரிவர்ஸை ரிவைவ் பண்றதுக்காகவும் த்ரூ த ஸ்டேட் ரிவர் சேனல்ஸை டீப்பன் பண்ணி அதை வைடன் பண்றதுக்காகவும் அதுல இருக்கக்கூடிய பொல்யூட்டன்ஸை கிளீன் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு கேம்பெயின் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்ஸ்க்காக கல்விச்சுர டிஎன்பிஎஸ்சி அகாடமியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.